வெல்கம் டு எக்ஸாம் வாரியர். இந்த வீடியோவில் குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினை கவனிங்க. ஏ, பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்கன்னா 12, 15, 20 நாளில் செய்கிறாங்க. இப்போது 3 பேரும் சேர்ந்து அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்கினர். ஆனால் சி 2 நாட்கள் வேலையை விட்டு விடுகிறார் எனில் ஏபி மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்கிறது தான் கொஸ்டின். ஃபஸ்ட் இப்படி கொடுத்துட்டாங்கனாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது 2 மெத்தடில் போடலாம். எஃபிஷியன்சி மெத்தட், இன்னொன்று வந்து எக்ஸ் மெத்தட். ஸோ நான் எஃபிஷியன்சி மெத்தடில் போகிறேன். ஏபிசி பாருங்களா, ஏபிசி 12 நாள், 15 நாள், 20 நாள். ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 60 வரும். ஸோ எல்சிஎம் தனியாகவும் போட்டு பார்க்கலாம், இந்த பெரிய நம்பரோட மல்டிப்ளேயில் தான் வரும். ஸோ அதனால நான் டைரெக்டாக 60ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 3, இதுக்கு பார்த்திங்கன்னா 4, இதுக்கு பார்த்திங்கன்னா 5. ஓகே தானே? ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது இங்கே 60ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 3 பேரும், அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சியும் கூட்டணும். 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன வரும், 12. ஓகே தானே? 3 பேரும் எத்தனை நாள் செய்கிறாங்க, 2 நாள் செய்கிறாங்க. அப்போ 12 × 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? நான் என்ன சொன்னேன், டோட்டல் ஒர்க் 60 வரணும். இப்போ 12 × போட்டிங்கன்னா 24 வருது. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும், 60ல் 24 கழிச்சிங்கன்னா அதான் ரிமைனிங் ஒர்க்கு. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 36 ஒர்க் இருக்கும். அந்த 36 ஒர்க்கை யார் செய்கிறா, சி போயிடறாங்க. அப்போ ஏயும் பிஏ மட்டும்தான் செய்வாங்க. இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ வருது, 9. அப்போது 36 / 9 போட்டிங்கன்னா என்ன வரும், 4 வரும். ஸோ மீதமுள்ள வேலையை மட்டும்தானே கேட்டிருக்கு. ஸோ மீதமுள்ள வேலையை இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாளில் முடிப்பாங்க.